கடினமா ஆண்டவருக்கா? பிரைஸ் தி லார்ட். நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? எரேமியா 32:27. இது எரேமியா இறைவாக்கினரிடம் ஆண்டவர் சொன்னது. எரேமியா மக்களிடம் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் எரேமியாவை செய்ய சொன்ன காரியத்தை செய்வதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லை. ஆம், எரேமியாவை ஒரு நிலத்தை வாங்க சொல்கிறார். ஆனால் அது தங்கள் பகைவரான கல்தேயரின் கையில் இருக்கிறது. இது எப்படி முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று. ஆம், சாத்தியமில்லாத சூழ்நிலைகளில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நமக்குள் ஒரு கேள்வி எழும்பும் பாருங்க, இது எப்படி நடக்கும்? நடப்பதற்கான சாத்திய கூறுகளே இல்லையே என்று. அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், இது என்னால் முடியாது என்று நினைக்கின்றாயா மகளே? என் கை இன்னும் குறுகிவிடலாமா? நிச்சயம் உனக்கு நான் செய்வேன் என்று. ஆம் அன்பானவர்களே, நீங்களும் கூட இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை வருட பகை, இது எப்படிங்க சமாதானத்தில் முடியும்? எவ்வளவு லட்ச கடன் எப்படி நான் அடைக்க போகிறேன்? இத்தனை வருடங்களாக நடக்காத இந்த நல்ல காரியம், இந்த திருமணம் எப்படி முடியும்? இந்த நாள்பட்ட வியாதி எப்படி என்னை விட்டு போகும் என்று ஆண்டவரிடம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரின் வார்த்தைகளை மட்டும் நம்புங்கள். என்னால் முடியாத காரியம் என்று ஒன்று உண்டோ? இதை சொன்னவர் வாக்குமாறா தெய்வம், சொன்னதை நிறைவேற்றுபவர். ஆமேன். ஆம், ஆண்டவரின் அற்புதம், அதிசயம் எந்த சூழ்நிலையிலும் நடக்கும். அவர் நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது, எதுவும் தடுக்க முடியாது. இதற்கு சான்று ஒன்றா இரண்டா? விவிலியம் முழுவதுமே இதற்கு ஒரு சான்றுதான். எரேமியாவை போல நாமும் அநேக முறை ஆண்டவரிடம் கேட்கிறோம், இது எப்படி சாத்தியமாகும் என்று. ஆனால் ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுவதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் கேட்டதை உடனே கொடுத்து விடுகிறார். ஏன் எனக்கு மட்டும் டிலே என்று கேட்க நமக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் நம்மை படைத்தவர் அவர். அவருக்கு நம்மேல் எல்லா உரிமையும் உண்டு. இது என்னால் முடியவே முடியாது, எல்லா முயற்சிகளையும் எடுத்து விட்டேன், இனி இது நடந்தால் அது ஒரு அதிசயம்தான் என்ற நிலைக்கு நாம் எப்பொழுது வருகின்றோமோ அந்த நேரத்தில்தான் ஆண்டவரின் வல்லமை நம் பிரச்சனையில் வெளிப்படும். அப்படி என்றால் நமது பிரச்சனையின் விடுதலை யாரிடம் உள்ளது? நம்மிடம். ஆம், துவக்கத்திலேயே ஆண்டவரே இது என்னால் முடியாதுப்பா என்று சொல்லி நாம் அவரிடம் கொடுத்து விட்டோம் என்றால் அது நிச்சயம் நடந்துவிடும். ஆனால் நம்மால் முடிந்த அளவிற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துவிட்டு அனைத்தும் தோல்வியில் முடிந்தவுடன் தான், அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவணும் என்று கடைசியில்தான் நாம் ஆண்டவரின் முன்பாக போய் நிற்கிறோம். அதனால்தான் அது வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் முதலில் ஆண்டவரை தேடுவோம். சில சமயம் முதலில் ஆண்டவரை தேடியும் பதில் கிடைக்கவில்லை என்றால் நம்மை குறித்த ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு என்றுதான் அர்த்தம். ஆம், அபிமெலேக்கு ஜெபித்தவுடன் குழந்தை கிடைத்தது. ஆனால் ஆபிரகாம் 24 வருடம் காத்திருக்க வேண்டியிருந்தது, அதுவும் எதிர்மறையான சூழ்நிலையில். ஆனால் அவர் வாழ்க்கையில் அதிசயமும் நடந்தது. அவரை குறித்ததான மகா பெரிய திட்டமும் நிறைவேறியது. கடற்கரை மணலத்தனையான சந்ததி அவர் மூலம் உருவாகியதை நாம் அறிகின்றோம். ஆகவே ஆண்டவர் கால தாமதப்படுத்துகிறார் என்றால் ஒரு பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது என்று நாம் நம்புகிறோமோ அப்பொழுது நம் கண்கள் அந்த அதிசயத்தை நிச்சயம் காணும். அதனால் அன்பானவர்களே, அவர் நமக்கு குறித்திருக்கிற காலம் வரும்பொழுது ரோமையர் 9:9 சூழ்நிலைகள் படு மோசமாக இருந்தாலும் அது நடந்தே தீரும். ஆம், அவர் எதையும் முந்தியும் செய்ய மாட்டார், பிந்தியும் செய்ய மாட்டார். அவர் குறித்த காலத்தில் நமக்கு குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆகவே அந்த காலம் வரும் வரைக்கும் பொறுத்திருப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். என் கை குறுகவில்லை என்ற எங்கள் அன்பு தெய்வமே, நீர் எங்களுக்காக குறித்திருக்கிற காலம் வரும் வரைக்கும் நாங்கள் பொறுமையோடு இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆமேன்.